அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து ஏன்னா இப்போ 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடக்க போகுது 4/5. அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஏன்னா வந்து பணிபுரியும் ஆசிரியர்கள் வந்து இந்த டெட்டை பாஸ் பண்ணால் தான் அடுத்த ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஜிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பக்காவாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாவே 8th சோசியில் வந்து நீங்கள் தரவு பண்ண மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஏன்னா பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1 ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் வந்து எக்ஸப்ட் மேக்ஸ் பயாலஜி தவிர இங்கிலீஷு, தமிழ் மற்ற அனைத்து துறைகளையும் சார்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த 8வது ஹிஸ்ட்ரி புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து நீங்கள் 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 60 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ஏன்னா பெரும்பான்மையாக வந்து எத்தனை 150க்கு 60, 75, 90 இந்த மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி புக் மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு 60க்கு நீங்கள் ஒரு 50 எடுத்துடலாம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பக்காவாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ கேள்வி அதாவது பாருங்கள், ஐரோப்பியர்கள் வருகை பாடம் 8ஆவதுல வந்து பாடம் வந்து ஐரோப்பியர்கள் வருகை. சரிங்களா? ஸோ இதில் கேள்வி பாருங்கள், இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை அடித்தளம் அமைத்தவர் அல்போன்ஸ் டி அல்புகர்க்கு. நல்லா ஸ்பீடாக பார்த்துடலாம். சரிங்களா? இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிறுவனது யார் அப்படின்னா அல்போன்ஸ் டி அல்புகர்க். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சர். சரியா? 2வது கேள்வி பாருங்கள், பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்ததில் முதன்மையாக இருந்தது போர்ச்சுக்கல். எல்லாருக்குமே தெரியும் போர்ச்சுக்கல். சரிங்களா? போர்ச்சுக்கல் தான் வந்து இந்தியாவுக்கு கடல் வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுல முதன்மையாக இருந்த நாடு. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியது துருக்கியர்கள். ஓகேங்களா? துருக்கிக்காரர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 1453 கான்ஸ்டாண்டினோபிளை வந்து கைப்பற்றுவாங்க. ஓகே. அடுத்து சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து இங்கிலாந்து சார்ந்தவர். எல்லாருக்கும் தெரியும் சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்தை சார்ந்தவர். ஓகே. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை பார்த்திங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சரியா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஓகே. அடுத்து பாருங்கள், பின்வரும் ஐரோப்பிய நாட்டில் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வருகை தந்த ஐரோப்பிய நாட்டினர். ஓகேவா? அதாவது ஐரோப்பிய நாட்டினர்கள் பார்த்திங்கன்னா அதை போடா அடே பிரபுன்னு சொல்லுவோம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்லாம் வருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர். ஓகேவா? கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். அது ஷார்ட்கட்டு போடா அடே பிரபுன்னு சொல்லுவோம். போடா போ ஃபார் போர்ச்சுகல், டா ஃபார் டச்சுக்காரர்கள், ஆ ஃபார் ஆங்கிலேயர்கள், பி ஃபார் பிரபு, போடா அடே பிரபு, டே ஃபார் டேனியர்கள், பி ஃபார் பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ கடைசியாக வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேனியர்கள் மையமாக இருந்தது. ஓகேவா? தரங்கம்பாடி வந்து பார்த்திங்கன்னா டேனியர்களுடைய வர்த்தக மையம். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் இருந்த தரங்கம்பாடி யாருதுன்னா டேனியர்களுடைய வர்த்தக மையமாக இருந்துச்சு. ஓகே. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம். இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAIன்னு சொல்லுவாங்க. டெல்லியில் இருக்குது. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்திலோமியோ டயஸ் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். 2ஆம் ஜான். ஓகேவா? பார்த்திலோமியோ டயஸ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னம்பிக்கை முனியை வந்து போயிட்டு பார்த்துட்டு வருவார். சரியா? அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அச்சு இயந்திரம். 1556 டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 எந்த அரசால் கோவாவில் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ போர்ச்சுகீசிய அரசால் தான் வந்து நிறுவப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், முகலாய பேரரசர் இந்தியாவில் ஆங்கிலேய வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தவர் ஜஹாங்கீர் தான். ஃபஸ்ட்டு வர்த்தகம் பண்ணுறதுக்கு அடித்தளம் வைப்பார். ஓகேங்களா? ஸோ ஜஹாங்கீர் தான் வந்து பிரிட்டிஷ்காரன முகலாயர்களை வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்னது, ஜஹாங்கீர் என்ற முகலாய பேரரசர்
இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளிப்பார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பர்மன் டஸ்டக்னு சொல்லுவாங்க. அந்த பர்மிஷன் கொடுக்குறது பேர் பர்மன் டஸ்டக்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாருன்னா கால்ஃபர்ட். 14ஆம் லூயியோட ஒரு அரசியல் ஆலோசகர் தான் கால்ஃபர்ட். ஓகேவா? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பதால் நிறுவப்பட்டது கால்ஃபர்ட். அடுத்து பாருங்கள், டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிய கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். 4ஆம் கிறிஸ்டியன். இந்த 4ஆம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் தான் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஸோ டச்சு இது வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1602. டச்சுக்காரர்கள் 1602. ஓகேவா? டச்சுக்காரர்கள் ஓகே பாருங்கள், டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1602. ஓகேங்களா? அடுத்து ஆங்கிலேயர்கள் 1600. அடுத்து டேனியர்கள் 1616. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் 1664. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குவாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் 1606 டிசம்பர் 31 வந்து கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குவாங்க. ஸோ ஜஹாங்கீர் இன்னும் பார்த்தோன்னா ஜஹாங்கீர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஆங்கிலேயர்களை வணிகம் பண்ணுறதுக்காக உள்ள அலோவ் பண்ணுவார். ஓகே, சார் தாமஸ் மன்றோ வருவார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதான் வேகமாக சொல்கிறேன். சரியா? அடுத்து பாருங்கள், சரியான கூற்று. சுயசரிதை வந்து என்பது எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று. சரி, கட்டாயமாக ஆட்டோபயோகிராஃபி என்பது என்னது, அவங்களுடைய சுயசரிதையை வந்து நாம் தான் எழுதுகிறோம். நம்ம சுயசரிதையை நாம் எழுதுகிறோம், அதுதான் வந்து ஆட்டோபயோகிராஃபி. அப்போ அது வந்து எவிடன்ஸ் பேஸ்டு. ஸோ சரிங்களா? அப்போ சுயசரிதை வந்து ஒரு எழுதப்பட்ட ஆதாரங்கள். இப்போ என்ன சுயசரிதைனா என்ன? இப்போ மகாத்மா காந்தி சத்திய சோதனை, ஜவஹர்லால் நேரு அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, அதாவது ஒரு சுயசரிதை, அதுதான் ஹேண்ட் ஆட்டோபயோகிராஃபி. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருக்கிறேன். அதே போல் வந்து சிலதை பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதே போல் இவரது நான் ஏன் ஒரு நாத்திகன், பகத்சிங். இது வந்து நான் ஏன் ஒரு நாத்திகன், பகத்சிங். இது அதே போல் இவங்களது பாருங்கள், அபுல் கலாம் ஆசாத், இந்தியா சுதந்திரம் வென்றது. அதே போல் பூலான் தேவி, கேள்விப்பட்டிருப்பீங்க. பூலான் தேவி இந்தியாவின் கொள்ளைக்கார ராணி, பூலான் தேவி அவருடைய இது. அதே போல் பாருங்கள், சரித்திர வேட்டை, அபினவ் மிந்திராவோட ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கினவர். ஸோ அபினவ் மிந்திராவோட சரித்திர வேட்டை, அதுவும் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. சுனில் கவாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் பாருங்கள் சன்னி டேஸ், அது பார்த்திங்கன்னா சுனில் கவாஸ்கர். இது சானியா மிர்சா, அது பாருங்கள் சவால்களை வென்ற சாதனை. சானியா மிர்சா அது சவால்களை வென்ற சாதனை. அதே போல் கபில் தேவ் 1983 வேர்ல்டு கப் வாங்கினார் இல்லையா, கபில் தேவ் மனதில் இருந்து நேராக. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபினா அதுதான். ஏன்னா ஆட்டோகிராஃபி வந்து ஒரு எழுதப்பட்ட ஆவணங்கள். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் ஒன்று. இதுவும் கரெக்டு. நாணயங்கள் பயன்பாட்டு பொருள்னா எந்தெந்த காலத்தில் என்னென்ன நாணயங்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது கட்டாயமாக எவிடன்ஸ் பேஸ்டு. ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், ஆனந்தரங்கர் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளர் இருந்தார். ஆனந்தரங்கர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிபெயர்ப்பாளர். ஓகேவா? மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஆனந்தரங்கர், தமிழ்நாட்டை சார்ந்தது. ஓகே, ஸோ வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள். இது சரி. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் வந்து ஆவண காப்பகங்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று 1 என்ன சொல்கிறாங்க, கவர்னர் நினோ டி குன்கா போர்ச்சுகீஸ் நகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். ஓகேங்களா? இதில் வந்து 1 to 4 வந்து சரி, 1 to 4 வந்து சரி. அப்போ 1 வந்து கரெக்டு. ஓகேங்களா? கவர்னர் நினோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றுறாரு. போர்ச்சுகீசிலிருந்து கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றுறாரு. இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். கரெக்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் வந்து கடைசியாக போவாங்க போர்ச்சுகீசியர்கள், கடைசியாக தான் வெளியே போவாங்க. ஓகேங்களா? ஆனால் இது என்ன பார்க்கணும் நீங்கள், போர்ச்சுகீஸ் அதாவது பிரெஞ்சுக்காரர் தான் கடைசியாக வருவாங்க. ஆனால் இருந்தாலும் போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. சரியா? ஸோ கடைசியாக பிரெஞ்சுக்காரருடைய ஆதிக்கத்தில் இந்தியா போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரன் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவான். யார்கிட்டருந்து, பிரெஞ்சுக்காரன் கிட்டேருந்து பிரிட்டிஷ்காரன் டேக் ஓவர் பண்ணிக்குவான். அந்த கர்நாடகா வார்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, பிளாசி போர், பக்சார் போர். கர்நாடகா வார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கும் யார் பிரிட்டிஷ்காரன் தான் வந்து சண்டை நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டச்சுக்காரர்கள் சூரத்தில்
தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். இது தப்பு. ஏன்னா சூரத் என்பது பிரிட்டிஷ்காரர் இந்தியாவில் வந்து வணிக மையத்தை நிறுவுவார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் வந்து ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை வந்து அனுப்புவார். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து தவறான இணை கேட்குறாங்க. தவறான இணை பாருங்கள், விடை 3 மட்டும். ஓகேங்களா? பிரான்சிஸ் டே டென்மார்க்கு, இது கரெக்டு. அதே போல் பெட்ரோ கப்பல் போர்ச்சுகல்காரர் கரெக்டு. அதே போல் கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து பிரிட்டன்காரர். தவறான இணை இங்கிலாந்து கரெக்டு தான். ஏன் இது தப்பாக போட்டிருக்காங்க? கால்பர்ட் வந்து பிரான்ஸு. இருங்க, இதை நம்ம செக் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, ஓகேங்களா? ஸோ பிரிட்டன்காரர் தான் வந்து கேப்டன் ஹாக்கின்ஸ். ஓகே, அன்றைய பிரிட்டன், இப்போ தான் இங்கிலாந்து. ஓகே, அடுத்து பாருங்கள், கூடுதல் வினாக்கள் இருக்குது. ஆனந்தரங்கர் வந்து பிரெஞ்சு வர்த்தக, ஓகேங்களா, பிரெஞ்சு ஆனந்தரங்கர் பாண்டிச்சேரியோட பிரெஞ்சு வர்த்தக மையத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்துப்பார். துபாசின்னு சொல்லுவாங்க. மொழிபெயர்ப்பாளர்னால் துபாசின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் இருக்குது. டெல்லியில் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் 1949 வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா? டெல்லியில் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் 1949 தொடங்குறாங்க. அடுத்து பாருங்கள், 1690 ஆங்கிலேயர்களால் கடலில் கட்டப்பட்டது வந்து புனித டேவிட் கோட்டை. 1690 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது புனித டேவிட் கோட்டை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாஸ்கோடகாமா 2வது முறையாக இந்தியா வந்த பொழுது பாருங்கள், கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை வந்து அமைப்பார். ஓகேவா? 1500 வருவார். ஃபஸ்ட்டு வந்து 1498 வருவார் கள்ளிக்கோட்டைக்கு. 2வது வந்து கண்ணனூருக்கு வருவார். அடுத்து நின் டி குன்கா 1530 வந்து 1530 கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றுவார். ஓகேங்களா? நின் டி குன்கா வந்து 1530 கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றுவார். அடுத்து பாருங்கள், டேஸ் வந்து பழவேற்காடு. பழவேற்காடு தான் வந்து டச்சுக்காரர்களுடைய தலைநகரமாக இருந்தது. பழவேற்காடு டச்சுக்காரர்களுடைய தலைநகரமாக இருந்தது. இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத். இந்தியாவுடைய முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத். ஓகேங்களா? அடுத்து பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா பிரான்சின் மிக வளமான குடியேற்றமாக விளங்கியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், போர்ச்சுகீஸ் இளவரசர் ஹென்றி மாலுமி. ஓகேவா? ஹென்றி மாலுமி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து பிரான்சிஸ் டி அல்மீடா நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் சி பாலிசி. ஓகேவா? ப்ளூ வாட்டர் சி பாலிசியை வந்து பிரான்சிஸ் டி அல்மீடா வந்து பின்பற்றினார். அடுத்து பிரான்சிஸ் வந்து 2வது வர்த்தக மையம் வந்து மசூலிப்பட்டினம். பிரான்ஸோட 2வது வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம். அடுத்து பார்த்திங்க, அல்போன்ஸ் டி அல்புகர்க் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து 1510 வந்து கோவாவை கைப்பற்றுவார். ஓகே, அடுத்து ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. முக்கியமான பாயிண்ட்டு, ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். ஓகேவா? ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் தான் தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. ஓகே, வில்லியம் பாரஸ்ட். ஸோ வில்லியம் பாரஸ்ட் வந்து இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சான்றின் வகைகள் 2ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் 1917 வெளியிடப்பட்டது. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் 1917 வந்து வெளியிடுறாங்க. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 உருவாக்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 தெரியும். அடுத்தது 1457 போர்ச்சுகீசிய மாலுமியாக பார்த்திலோமியோ டயஸ் வந்து தெற்கு முனையை அடைவார். ஓகேவா? தெற்கு முனையை வந்து அடைவார். இதுதான் வந்து நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. 1487 போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்திலோமியோ டயஸ் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு முனையை அடைவார். அடுத்து பாருங்கள், 1759 பெட்ராப்போர். 1759 பெட்ராப்போர் சொல்லுவாங்க, இல்லை பெட்ராப்போர்னு சொல்லுவாங்க. யாருக்கு நினச்சுன்னா ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். இதுக்கு பின்னாடி தான் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வருவான். சரியா? ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர் தோற்கடித்த போர் வந்து பெட்ராப்போர். ஓகே, அடுத்து பாருங்கள், புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி. ஓகேங்களா? அடுத்து புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. வில்லியம் கோட்டை கொல்கத்தாவில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் புதிய பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சியில் இருக்குது. புதிய பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி. லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குன்னா, லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. ஓகேங்களா? பாண்டிச்சேரி லூயிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லூயிஸ் இந்த லூசு பசங்க பாண்டிச்சேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் சரக்கு அடிப்பாங்க இல்லையா, லூசு பசங்க அப்படி வச்சுக்கோங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்குது. டேவிட் கோட்டை கடலூர். டேவிட் வந்து கடலூர். இந்த டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்,
எல்லா கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மொதல் யூனிட்டில் அதுதான் முக்கியமான கொஷின்ஸு. ஒரு இன்னும் ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம், டைமானாலையும் பரவாயில்ல. பாருங்கள், பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன முதன்மை ஆதாரங்களும் சரி. ஓகே, பழைய ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்தியா வரலாற்றுடைய முதன்மை ஆதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா கேட், டெல்லி பார்லமெண்டம், குடியரசுத் தலைவர் மாளிகை போன்றவை எழுதப்பட்ட ஆதாரங்களுக்கு சான்று. இது தப்பு. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ வந்து இது பண்ணுறாங்க. டெல்லி பார்லிமெண்ட்டோட குடியரசுத் தலைவர் மாளிகை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட ஆதாரம் சான்று கிடையாது. அடுத்து லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி. ஓகே, அவனுக்கு அப்போ அல்போன்ஸ் அல்போன்ஸ் இந்திய பண்ணுறது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா வந்து இவர் ஆதரிப்பார். ஓகேங்களா? என்ன பண்ணுவார், ஆதரிப்பார். அல்போன்ஸ் தி அல்புகர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ வாட்டர் சி பாலிசி இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து இந்திய பெண்களுக்கான திருமணம் வந்து ஆதரிப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இல்லை 1 மற்றும் 2 மட்டும் சரி இருக்குது. பிரெஞ்சு கிழக்கத்திய கம்பெனி 1664 கால்பர்ட் என்பதால் உருவாக்கப்பட்டது. சரி. அடுத்து முகலாய பேரரசு ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேய கிழக்கத்திய கம்பெனிக்கு 1613 வணிகம் அனுமதி வழங்கினார். இது ரெண்டும் கரெக்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், தவறான இணை வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் கவர்னர். இது தப்பு, மற்றதான் ரைட்டு. பம்பாய் தீவு குத்தகைக்கு விற்கிறாரு. அடுத்து பரங்கிப்பேட்டை டச்சு கோட்டையில் இருக்குது. பரங்கிப்பேட்டை, கேஸ்டியா கோட்டை, பழையற்காடு. ஓகேங்களா? ஸோ ஒன்று ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டாயமாக. இந்த 8வது புக்கில் பாடத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு டைம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. புக்ஸில் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் 2வது பாடம் பார்க்கலாம்.